கழகத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில் உள்ளவன் நான். ஒரு நாளும் ஒருமையில் நான் பேசினதே கிடையாது. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களையும் தான் சொல்லுவேன். அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் அதனால ஒருமையில பேசுவதனால் வென்றுட்டதா இருக்க முடியாது. அவரோடு களத்தில் நின்று கருத்துல மோதி நான் ஜெயிக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். மாநாடே அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போலதான் நடந்து முடிந்ததா நான் பார்க்கிறேன். நான் ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னா இதை நீங்க டிவியில உட்காந்தே சொல்லியிருக்கலாமே. இன்னொரு முறை சொல்லணும். அப்போ அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதெல்லாம்